உங்களோட ஏதோ பிரச்சனை இருக்கு. 8 படத்துல அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். லொகேஷன் பாக்குறதுக்கு ஆளை வெளியூர்ல அனுப்பிச்சிருக்கேன். மனைவி கூட இருந்தாதான் என்னால அந்த படம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது சொல்றாரு. அவர் பேசுறது எல்லாமே போய் மேடம். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அவர் வாய் திறந்தாலுமே போய் தான் மேடம். கழுத பையில சீ வெக்கம்ல உனக்கு வெக்கம். நான் மண்ட குழப்பத்துல நான் இருக்கேன். என்ன இவன் பார்வையே சரியில்லை. சரிப்பா இப்ப என்ன வேலையா வந்திருக்கடா நீ? வந்தது காரணமே மனைவி வந்து தான் வந்திருக்கேன். மலை உச்சியில பூத்தைய பிச்சு புவையுங்க ஒன்ன போயிடுச்சு, எனக்கு என் மனைவி வேணும். கொத்து கொத்தா காய்ச்சய வெள்ளரி பிஞ்சையுங்க. இப்போ நான் உங்க வாழ்க்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சினி ஃபீல்டு எவ்வளவு நாளா சினி ஃபீல்ட்ல இருக்கீங்க? 10 வருஷம் ஆகுது. ஏப்பா போற வழியில மாமி மெஸ்ல 4 இட்லி கொஞ்சம் கெட்டி சட்னி சில்லறை நீ கொடுத்துட்டு போயிரு ராஜா. அதுல வந்து பார்த்தா 8 படம் ஒர்க் பண்ணிட்டேன். 8 படம் பண்ணிட்டீங்க? 8 படம் கொடுத்தேன். எப்பப்பா? இல்ல எப்பப்பா? சரி, என்னென்ன படம் அசோசியேட் பண்ணிருக்கேன்? வளரசு, வாஞ்சிநாதன், பேரரசு, கடுமுறவரம். என்ன ஒர்க் பண்றீங்க? அசோசியேட். சரி, எனக்கு அது பிடிக்கல. அப்புறம் நானே கதை எழுத ஆரம்பிச்சேன். அக்கா மகளே இந்து அப்புறம் அக்கா மகளே இந்து அப்படி நான் ஏகப்பட்ட ப்ரொடியூசர் பார்த்தேன். எல்லாம் வந்து 5 lakhs 8 lakhs சொல்றாங்க, தவிர எந்த பட்ஜெட் வந்து 100 கோடி. எங்கேயோ போயிட்டா நீ, எங்கேயோ போயிட்ட. 100 கோடியில என்ன படம்? ஒருத்தர் போறது போயிட்டே இருக்குது. தடையுமே நம்ம தப்பு பண்றோம். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. தப்பு பண்ற கதை வந்து எப்படி பாத்தீங்கன்னா, ஒருத்தர் போறது போயிட்டே இருக்குது. இதுக்கு தாண்டி ஒத்த வாசல் வச்ச வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது. இவ வேற எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு தடையுமே நம்ம தப்பு பண்றோம். சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. இதுதான் கதை. இதுல 100 கோடி தேவை உங்களுக்கு. ஆமா. பாரதேசி நாயே வீட்ல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா? எந்த பட்ஜெட் வந்து 100 கோடி. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா ஏண்டா 90 பைசா. 90 பைசா. ஆமா. எடுத்தோன்னா 100 கோடி பட்ஜெட் சொல்றீங்க. சங்கர் சாரே வந்து 100 கோடி பட்ஜெட் பண்ண மாட்டாரே. நான் சமீபத்துல பார்த்த ஒரு கடுமையான உழைப்பாளி யார் அப்படின்னா இவர்தான். எல்லாம் வந்து 5 lakhs 8 lakhs சொல்றாங்க, தவிர எந்த பட்ஜெட் வந்து 100 கோடி. இவருக்கு இதான் வேலை. லொகேஷன் பார்த்துட்டு நான் வேற ஆள் அனுப்பிச்சிருக்கேன். லொகேஷன் பார்க்கறதுக்கு ஆள் எங்க போயிருக்காரு? வெளிநாடு அனுப்பிச்சிருக்கேன். எங்க? இவங்க கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? மலேசியா அனுப்பிச்சிருக்கேன். மலேசியா ஒண்ணு, கோவா. இந்த 2 லொகேஷன். கோவா வெளிநாடு கிடையாதுங்க, கோவா நம்ம ஊரு. இல்ல அவர்தான் சொன்னாரு வெளிநாடு இந்த 2 லொகேஷன் சொன்னாரு. எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. நான் கோவா போல, நான் போனது வந்து பாம்பே தான் போயிருக்கேன். இப்படி எல்லாம் பேசினா 100 கோடி எப்படி நம்பி கொடுப்பாங்க? முதல்ல பெரிய மனுஷன் நான் போய் வாங்கிட்டு வரேன். எந்த பட்ஜெட் வந்து 100 கோடி. சரி, ப்ரொடியூசர் பார்த்து என்ன சொன்னாங்க ப்ரொடியூசர்? ஓகே சொல்லுங்க. இப்போ நானே என் சொந்தமான கதையை வச்சு நான் படம் பண்ணிருக்கேன். தம்பி சொல்லிட்டேன் நானு, காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? சரியா வேலை வெட்டி போதில்ல. 6 மாசமா சரியான வருமானமே இல்ல குமாரு. அப்படி இப்படி கடன் வாங்கி தான் ஓட்டி நிக்கிறேன். மனைவி என்ன சொல்றாங்க? உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்றாங்களா? நீ வேணாம், எனக்கு கூட ஆர்ட் இஷ்டம் இல்ல, வேணாம், கேவலமா இது பண்ணிட்டாங்க. ஒரு அசிங்கமாயி போச்சு குமாரு. நீங்க இப்ப எங்க தாங்குறீங்க? மனைவி வீட்லயா? 2 மேல மேடம். இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. டேய் நீங்கெல்லாம் பிளாட்பாரங்களா? எஸ் பாஸ். பிளாட்பாரத்துல எல்லாம் மனுஷன் படுப்பானாடா? கதையை சொல்றேன் கேளு. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் கோலத்தே. சரி, எனக்கு என் மனைவி வேணும். இதை பண்ணா என் மனைவி என் கூட ஏதாவது பண்ண முடியும்னு என் மைண்ட் சொல்லிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்க மனைவி கிட்ட பேசிட்டு கூப்பிடுங்க. கடவுள் இருக்கிறாங்க மாரு. உங்களோட ஏதோ பிரச்சனை இருக்கு. 8 படத்துல அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். லொகேஷன் பாக்குறதுக்கு ஆளை வெளியூர்ல அனுப்பிச்சிருக்கேன்.
மனைவி கூட இருந்தாதான் என்னால அந்த படம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது சொல்றாரு. அவர் பேசுறது எல்லாமே போய் மேடம். அவர் வாய் திறந்தாலுமே போய் தான் மேடம். ஒரு பேப்பர் பேனா கொடுத்து ஏதாச்சும் ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க, அதை எழுதுறாரான்னு ஃபர்ஸ்ட் அது பாருங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏன் 8 பட அசோசியேட்டா டைரக்டரா ஒர்க் பண்ணேன்னு போய் சொன்னீங்க? அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? வேற என்னெல்லாம் போய் சொல்லுவாருமா அவரு? என்ன பண்ணுவாரு சொல்லு. ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து அதிகமா போய் பேசுவாரு. ஒரு வாட்டி அவங்க தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி கிருஷ்ணாமூர்த்தி கொளுத்தின்னு சீரியஸா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஆபீஸ்லயும் சொல்லிட்டு வந்துட்டாரு. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். வீட்டுக்கு வந்து பார்த்தா படுத்து மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். என் கொலுசு எடுத்துட்டு போய் வச்சு வித்துட்டாரு. பம்பு ஸ்டவ் அதை எடுத்துட்டு போய் வித்துட்டாரு. என்ன பண்ணுவாரு இந்த காசெல்லாம்? குடி. என்னடா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் பதற போடுறியா? வீட்டுக்கு 5 பைசா தரமாட்டாரு. வீட்டுல எதனா காசு வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டாரு. நீங்க எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் எடுக்கிறீங்க? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல ஒருவேளை சாப்பாடு போட்டு போறான்னு கேளுங்க மேடம். வேற எதுவுமே வேணாம். ஒருவேளை சாப்பாடு போட்டு போறான்னு கேளுங்க. கழுத பையில. சீ, வெக்கம்ல உனக்கு வெக்கம். இப்போ அவங்க சொல்றாங்க 100 கோடி இருக்கட்டும், பொண்டாட்டிக்கு 1 ரூபா சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்களா? 1 ரூபா கேட்டாலே ஒரு கேள்வி, நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவி. மேடம் கம்பல் வந்து கைட்டு விட்டாங்க மேடம். கம்பல் கைட்டு விட்டு நான் அஜெண்டா கேட்டேன். கைட்டு போற வழியில மிஸ் ஆயிடுச்சு. கள்ளக்கில போடுங்க. நீங்க போய்க்கு மேல போய் மேல பேசாதீங்க. என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க? சரி, எனக்கு என் மனைவி வேணும். அப்ப நீங்க சொன்னது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அப்போதானே மேட்டர் கரெக்டாகும். கரெக்ட். இந்த 100 கோடி படம் பண்ண ப்ரொடியூசர்ட்ட பேசுவீங்க. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் 10 வருஷம் சினி ஃபீல்ட்ல வர்க் பண்ணிருக்கோம் மேடம். அந்த 8 டைரக்டர்ஸ்ல யாரா ஒருத்தர் பேசுவீங்க. அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. 5 பேர்ட்ட கூட வேண்டாம், ஒரு ஆள்கிட்ட பேசுவீங்க. இதுக்கப்புறம் நான் நீங்க சொல்றத கேக்குறேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. முதல்ல பொய் சொல்லக்கூடாது. பொண்டாட்டிய நல்லா பாத்துக்க தெரியணும். அதுக்கப்புறம் ஆசைப்படுங்க. அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி, நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போறோம். தம்பி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ பொய் சொல்ற. அதனால தம்பி உனக்காக நான் பேச முடியாது. நீ ஆச்சு, உங்க மனைவி ஆச்சு. புரியுதா? ஏம்பா இதை நீ 3வது ரீல்ல சொல்லிருக்கலாமப்பா. இப்போ என் கணிச்சு வந்து இப்ப அவங்க எனக்கு இருக்க ஒரே இது அவங்க தான். எனக்கு தேவை கிடையாது. என்ன பார்த்தாவே இருக்கிற நீயா ஒதுக்குற அப்பாரமும் எனக்கு சலிக்கல. ஏன் உங்ககிட்ட வாழ்ந்து பட்டது போதாத 2 வருஷத்துல நானு? வார்த்தையால கொட்டாதம்மா. ரொம்ப நொந்து போய் தான் வந்துக்கிற. வார்த்தையால கொட்டாத. நான் மூஞ்சோட பார்க்க எனக்கு விருப்பம் கிடையாது. பூச்சாண்டியா கால வர நான் எங்க நீ இதெல்லாம் புதுசு கிடையாது உனக்கு. என் காலை விழுது உனக்கு புதுசு கிடையாது. போங்கப்பா போங்க, எல்லாரும் 10 பைசா போட்டு போங்க. இல்லனா என் பணத்தை தாண்டி தான் போகணும். நெஞ்சில் ஒத்தி வச்சுக்கின்னு வெளியே ஒருத்த ப்ரூவ் பண்ண முடியாதனால நான் பண்றேன். நீ சொன்ன பேரு அந்த வேலையை நான் செய்யறேன். கரெக்டா பாடுனா நீ கட்டின தாலி அவுத்துக்கு நான் இப்பயே அவுத்து தரேன். எடுத்துட்டு போயிட்டு எனக்கு நீதான் வேணும். எனக்கு நீ தேவையில்ல. நீ இல்லைன்னா எதுவுமே நான் பண்ண முடியாது. ஃபைனல் சூசைட் தான். என்னப்பா சொல்ற? உண்மையை சொல்லுங்க, என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்? நான் மண்டை குழப்பத்துல நான் இருக்கேன். ஒரு டிவில ஒரு வாட்டி கிருஷ்ணா எடுத்து ஊத்த வந்தாரு என் மேல. 60 மணி நேரத்தை என் கழுத்துல வச்ச தொண்டி ஆட்டுறாங்க. பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. நான் பொய்யாரு, நான் சொன்ன பொய்யாரு. எனக்கு நீ வேணும். எனக்கு ஏதாவது வழி தெரியல. ஃபைனல் சூசைட் தான். இல்ல வேட்டியத்தான் அவுத்துக்கிட்டே வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா அடிக்கிறா அவனை. அப்ப சாப்பிட்டு